ஹலோ ஹாய்ஸ், வெல்கம் பேக்ஸ் டு ஸ்னேஹா ஆடியோ நாவல் சேனல். நான் உங்கள் ஆர்ஜே ஸ்னேஹா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஆதித்யனின் ஆயுள் கைதியவள் எபிசோட் 22. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மதுராவின் கன்னங்களில் படர்ந்திருந்த அந்த வெட்கத்தின் சிவப்பு ஆதியின் நெஞ்சுக்குள் இன்னும் காதலை கடத்தி கொண்டிருக்க, அவளது இதழ்களின் ஈரம் காயும் முன்பே ஆதி அவளது நெற்றியில் மீண்டும் ஒரு அழுத்தமான முத்தத்தை பதித்தான். மதுராவோ அவனுடைய நெருக்கத்தில் முழுவதுமாக தன்னை தொலைத்திருந்தாள். அப்போது அவளை பார்த்த ஆதி, நான் கொஞ்சம் ஆஃபீஸ் ஃபைல்ஸ் பார்க்கணும் மது, ஸோ நீ இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு படு என்று அன்பு கட்டளையிட்டு தன் மொபைலை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியேறினான். ஆதி சென்ற பிறகு மதுரா மெதுவாக கட்டிலில் சாய்ந்து அமர்ந்தாள். அவளது விரல்கள் மெல்ல அவளது இதழ்களை தொட்டு பார்த்தன. ஆதியின் காதல் அவளுக்குள் சிலிர்ப்பை ஏற்படுத்தினாலும் அவளது மனம் மீண்டும் அந்த பழைய கேள்விக்கு திரும்பியது. ஆதி ஏதோ பெரிய உண்மையை மறைக்கிறார் மட்டும் தெரியுது. அந்த மொபைல் பேக் கேஸில் இருந்தது நிச்சயமாக ரத்தக்காரதான். என்னை கடத்திருந்தப்போ ஆதி என்ன பண்ணாரு? ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் மறைக்கிறாரு என்ற சிந்தனையோடு நெஞ்சுக்குள் ஒரு மெல்லிய நடுக்கத்துடன் அவள் ஜன்னல் வழியே இருண்ட வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அங்கே தன் வீட்டில் ஷோபாவில் அப்படியே உறைந்து போயிருந்தாள் தாரணி. ஆதியின் கராரான குரல் இன்னும் காதுக்குள் அவளுக்குள் ஒலித்து கொண்டிருந்தது. அடி பாவி தாரணி, வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டியே. அவ ஆதி சாரோட பெஸ்ட் ஃப்ரெண்டா? ஐயோ, இப்போ நாளைக்கு அவ முகத்தில் நான் எப்படி முடிப்பேன் என்று தன் தலையிலேயே அடித்து கொண்டாள். போன வாரம் ஒரு காஃபி ஷாப்பில் தற்செயலாக வினயை சந்தித்த போது அவன் அவளிடம் செய்த அலும்புகளும் அவளது அமைதியை கலைத்த அவனது குறும்புத்தனமான பார்வையும் அவளது நினைவுக்கு வந்து அவளை இன்னும் பதற்றமாக்கியது. தெரியாம அவன்கிட்ட போய் வாய் கொடுத்து இப்படி மாட்டிக்கிட்டியே தாரணி என்று புலம்பிக் கொண்டிருந்தாள். வெளி உலகத்தை பொறுத்தவரை வினய் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், செம ஹேண்ட்ஸம். ஆனால் அவளை பொறுத்தவரை அவன் ஒரு டார்ச்சர் மிஷின். நாளைக்கு அவன் ஆஃபீஸ்க்கு போய் இந்த மால் ப்ராஜெக்டை நான் எப்படி முடிக்க போகிறேனோ கடவுளே. நாளைக்கு காலையில் எனக்கு ஏதாச்சும் ஒரு காய்ச்சல் வந்துடக்கூடாதா என்று விடிய விடிய புலம்பிக் கொண்டே இருந்தாள் தாரணி. மறுநாள் காலை சென்னையின் முக்கியமான இடத்தில் வானுயர்ந்து நின்ற வினய் அசோசியேட்ஸ் கார்ப்பரேட் கட்டிடத்தின் வாசலில் வந்து நின்றாள் தாரணி. அவளது கைகளில் அந்த மால் ப்ராஜெக்ட் டிசைன் ஃபைல்கள் இருந்தன. நீல நிற காட்டன் புடவையில் நேர்த்தியாக வாரிய கூந்தலோடு ப்ரொஃபஷ்னலாக வந்திருந்தாலும் அவளது நெஞ்சு கூட்டுக்குள் ஒரு பெரிய போர்க்களமே நடந்து கொண்டிருந்தது. நேற்றிரவு ஆதி கொடுத்த கராரான ஆர்டரும் வினய் குறித்த பயமும் அவளது தூக்கத்தை மொத்தமாக கெடுத்திருந்தது. வினய் அசோசியேட்ஸ் என்ற அந்த பிரம்மாண்டமான பெயர் பலகையை பார்த்த தாரணியின் மைண்ட் வாய்ஸ் அங்கேயே தன் அர்ச்சனையை தொடங்கியது. பெரிய இவன் மாதிரி போர்ட் மாட்டி வச்சிருக்கான் பாரு, என்கிட்ட யாருன்னே சொல்லாமல் சீன் காட்டிட்டு இப்போ இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு சிஓவான். நான் இவன்கிட்ட வந்து கொட்டேஷன் சப்மிட் பண்ணணுமா? நல்லா மாட்டி விட்டுட்டாங்க இந்த ஆதி சார். உள்ளே போனால் என்னை வச்சு செய்ய போகிறான் என்று மனதுக்குள் அவனை திட்டியபடி உள்ளே நடந்தாள். ரிசப்ஷனிஸ்ட் வழிகாட்ட 12வது மாடியில் இருந்த அவனது தனி கேபின் கண்ணாடி வாசலுக்கு வெளியே வந்து நின்றாள். அவளது இதயம் டக் டக் என்று ரேஸ் குதிரையாய் ஓடிக்கொண்டிருந்தது. மேம், சார் உள்ளே இருக்கார் மேடம், நீங்கள் போகலாம் என்று செக்ரட்டரி சொன்னதும் தாரணி தலையசைத்தாள். பின் அவர்கள் போனதும் உள்ளே எட்டி பார்த்தவளுக்கு லேசாக பயமாகவும் கோபமாகவும் இருந்தது. அங்கே செம காஸ்ட்லியான பிளாக் ஷூட் அணிந்து கையில் பிரம்மாண்ட வாட்ச் மின்ன தன் சுழல் நாற்காலியில் அத்தனை கம்பீரமாக அமர்ந்து ஃபைல்களை பார்த்து கொண்டிருந்தான் வினய். அப்பொழுது அவன் பிஏ அவனுக்கு காஃபி கொடுத்து விட்டு செல்ல, சே இவ்வளோ நேரமா வெளியே நிற்கிறனே என்று நினைவு வந்தவளாக தன் தலையை தட்டினாள் தாரணி. பின் அங்கு இருந்த கண்ணாடி கதவை தட்டினாள். மே ஐ கம் இன் சார் என்று அவள் கேட்க, அங்கு உள்ளே பிரம்மாண்டமான சுழல் நாற்காலியில் கையில் காஃபி கப்போடு ஜன்னல் வழியே வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வினய் தாரணி உள்ளே வந்த அரவம் கேட்டு அவன் நாற்காலியை மெதுவாக திருப்பினான். அவனது அந்த அடர்ந்த கண்கள் தாரணியின் மேல் நிலைத்து நின்றன. உதட்டில் ஒரு ஆபத்தான வசீகரமான புன்னகை அரும்பியது. வெல்கம் வெல்கம் மிஸ் தாரணி, வருவீங்கன்னு தெரியும், ஆனால் இவ்வளவு சீக்கிரம் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகாக வருவீங்கன்னு நினைக்கல என்று வினய் தன் காஃபி கப்பை டேபிளில் வைத்துவிட்டு எழுந்து நின்றான்.
தாரிணி தன் கையில் இருந்த ஃபைலை நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டு, குட் மார்னிங் சார். நான் ஆதி சார் அனுப்பி தான் வந்தேன். மால் ப்ராஜெக்ட் பற்றின டிசைன்ஸ் இதோ இருக்குது. இதை பற்றி மட்டும் பேசிட்டு நான் கிளம்பணும் என்று குரலை நடுக்கமில்லாமல் காட்ட முயன்று பேசினாள். என்ன தாரணி, நேற்று வரைக்கும் செம ஃபார்மலாக பேசுனீங்க, இன்னைக்கு என்னடானா ரொம்பவே ஃபார்மலாக பேசுகிறீங்க சார் கீர்னு. என்னாச்சு? ஏன் உங்கள் கணிப்பு இந்த சிஓவை சரியாக கணிக்கலையா என்று ஒற்றை புருவத்தை உயர்த்தி நக்கல் செய்தான் வினய். தாரணிக்கு முகம் அப்படியே சிவந்தது. மாட்டிக்கொண்டோமே என்ற அசிங்கத்திலும் கோபத்திலும் அவளது உதடுகள் துடித்தன. எப்படி பழி வாங்குறான் பார் என்று மனதுக்குள் நினைத்தவள், பிளான் பண்ணி என் அசிங்கப்படுத்துறான் என்று அவள் நினைக்க, வினய் அவளையே உற்று பார்த்தபடி மெல்ல அவளை நோக்கி நடந்து வந்தான். அவளது மிக அருகில் வந்து நின்றவன் அவளது கையில் இருந்த ஃபைலை தொடாமல் அவளது விரல்களை தன் விரல்களால் லேசாக தீண்டினான். தாரணி உடனே ஒரு அடி பின்னால் நகர முயல, அவளது இடுப்பில் கை வைத்து அவளை தடுத்தவன் அவளது காதருகே குனிந்து ரகசிய குரலில், இந்த மால் ப்ராஜெக்ட் டிசைனை விட சிதறி போயிருக்க என் லைஃபோட டிசைனை உன்கிட்ட காட்டி அதை சரி பண்ண தான் உன்னை வர வச்சேன் தாரணி. நீ நினைக்கிற மாதிரி நான் பிஸ்னஸ் மட்டும் பேசுகிறவன் கிடையாது என்று கூறினான் வினய். அவனது மூச்சுக்காற்று தன் கழுத்தில் பட்ட அந்த நொடி தாரணிக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்தது. தாரணியின் இதய துடிப்பு அந்த அறையின் ஏசி சத்தத்தையும் தாண்டி அவளுக்கே கேட்கும் அளவுக்கு வேகமாக அடித்தது. வினயின் நெருக்கமும் அவனது வார்த்தைகளும் அவளுக்குள் ஒரு புதிய தவிப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் தன் தொழில்முறை அடையாளத்தை விட்டு கொடுக்க அவள் விரும்பவில்லை. சற்றென்று தன் இடுப்பில் இருந்த அவனது கையை விலக்கியவள் 2 அடி பின்னால் நகர்ந்து நின்று தன் புடவையை சரி செய்து கொண்டாள். கண்களில் கோபக்கனல் தெளிக்க அவனை நேராக பார்த்தாள். மிஸ்டர் வினய், நான் இங்கே வந்தது பிஸ்னஸ் பேச மட்டும்தான். ஆதி சாரோட நம்பிக்கையை காப்பாற்றணும் தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். பொறுமையாகவும் இருக்க. உங்கள் பர்சனல் லைஃப் டிசைனை மாற்றுறது ஏன் வேலை கிடையாது என்று படபடவென புரிந்து தள்ளினாள். வினய் அவளது இந்த திமிரான கோபத்தை ரசிப்பது போல ஒரு நிமிடம் அமைதியாக பார்த்தான். பின் மெல்ல நகர்ந்து தன் மேசையின் மீது சாய்ந்து அமர்ந்து கொண்டு கைகளை கட்டி கொண்டான். ஓகே ஓகே, கூல் கூல் தாரணி, பிஸ்னஸ் மட்டும்தானா? சரி, ஓகே, அப்போது இந்த மால் ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்று கூறிவிட்டு தன் மேசையின் மேல் இருந்த இன்டர்காமை கையில் எடுத்தான். லில்லி, 2 ஸ்ட்ராங்கான ஃபில்டர் காஃபி உள்ள அனுப்பி வைங்க என்று ஆர்டர் செய்துவிட்டு தாரணியை பார்த்து ஒற்றை புருவத்தை உயர்த்தினான். உட்காருங்க மிஸ் தாரணி, நின்றுக்கிட்டே டிசைனை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்களா என்றான் ஒரு ஷோபாவை காட்டி. வேறு வழியின்றி தாரணி அந்த நாற்காலியில் அமர்ந்தாள். தன் கையில் இருந்த ஃபைலை திறந்து மேசை மீது வைத்தாள். ஓகே சார், இதுதான் மாலோட மெயின் என்ட்ரன்ஸ் டிசைன். விசிட்டர்ஸ் உள்ள வரும்போது பிரம்மாண்டமான ஃபீல் இருக்கணும்னு சொல்லி ஆதி சார் சொன்னாங்க. ஸோ நாங்கள் கிளாஸ் எலிவேஷன் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம் என்று தாரணி ப்ராஜெக்ட் பற்றி பேச பேச வினயின் கவனம் அவளது முகபாவனையிலேயே இருந்தது. அவள் பேசும்போது அவளது உதடுகளின் அசைவும் கண்களில் தெரிந்த அந்த தெளிவும் அவனை கவர்ந்தன. அப்போது செக்ரட்டரி காஃபியை கொண்டு வந்து வைக்க தாரணி பேச்சை நிறுத்தினாள். சொல்லுங்க தாரணி, கேட்டுட்டு தானே இருக்க என்றான் வினய் காஃபி கப்பை கையில் எடுத்தபடி. சார், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்கள் ஃபைலை பார்க்கவே இல்லை என்று தாரணி எரிச்சலுடன் கூறினாள். வினய் காஃபியை ஒரு சிப் குடித்துவிட்டு, எனக்கு புரியுது, இந்த என்ட்ரன்ஸ் டிசைன் நல்லா இருக்குது. ஆனால் சென்டர் ஆட்ரியம் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கணும். மாலுக்கு வரவங்க ரிலாக்ஸ் ஆகணும், மூச்சு திணறக்கூடாது. இப்போது நாம் இருக்க இந்த ரூமில் நான் இருக்க மாதிரி என்று அவளை பார்த்து வினய் கண்ணடித்தான். தாரணிக்கு அவனது இரட்டை அர்த்த பேச்சுக்கு எப்படி பதிலடி கொடுப்பது என்று தெரியவில்லை. வினயோ மேலும் தொடர்ந்தான். சரி, இந்த டிசைனில் சில ஆல்ட்ரேஷன் பண்ணி நாளைக்கு ஈவினிங் எனக்கு சப்மிட் பண்ணிடுங்க என்று திடீரென கராரான பிஸ்னஸ் மேனாக மாறி அவளுக்கு கட்டளையிட, நாளைக்கு சாயங்காலமா சார்? இதுக்கு இன்னும் டைம் வேணும் என்று தாரணி இழுக்க, நோ தாரணி, பிஸ்னஸ் வந்துட்டா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நாளைக்கு சாயங்காலம் நீங்கள் இந்த ஃபைலோட என் கேபினில் இருக்கணும், இல்லைனா இந்த ப்ராஜெக்ட் கேன்சல் என்று அதிகாரத்தோடு கூறினான். சரி என்று சொன்ன தாரணி அங்கிருந்து வெளியே செல்ல வேகமாக நடந்தாள். தரையில் புதிதாக போடப்பட்டிருந்த வேக்ஸ் கோட்டிங்கள் எதிர்பாராத விதமாக நிலைத்தடுமாறி ஐயோ என்று அலறியபடி பின்னோக்கி சரிந்தாள். அடுத்த மைக்ரோ வினாடி வினய் மின்னல் வேகத்தில் பாய்ந்து வந்து கீழே விழப்போன தாரணியின் இடுப்பை தன் பலமான கரங்களால் வளைத்து பிடித்து தன் மார்போடு சேர்த்து தாங்கிக் கொண்டான்.
திடீரென நடந்த இந்த சம்பவத்தில் பயந்து போன தாரணி தப்பிக்க வேற வழியின்றி வினயின் வலுவான இரு தோள்களையும் தன் கைகளால் இறுக்கமாக பற்றி கொண்டாள். அறையே ஒரு நொடி அப்படியே ஸ்தம்பித்தது போல் இருந்தது. இருவரின் மூச்சுக்காற்றும் ஒன்றோடு ஒன்று கலந்தது. வினயின் அடர்ந்த காந்த பார்வை அவளது தவிப்பான கண்களையும் துடிக்கும் இதழ்களையும் ஊடுருவி பார்த்து கொண்டிருந்தது. தாரிணியால் அவனது மார்பின் பலமான இதய துடிப்பை மிக நெருக்கமாக உணர முடிந்தது. அவனது கைகளில் பிடி அவளது இடுப்பில் இன்னும் இறுக்கமாக. இருவரும் அந்த வினாடியில் அப்படியே தொலைத்திருந்தனர். தடார் என்று கேவின் கதவு அதிரடியாக திறக்கப்பட்டது. அந்த சத்தத்தில் அதிர்ந்து போன தாரணி சற்றென்று வினயின் கைகளில் இருந்து விலகி தன் புடவையை பதற்றத்துடன் சரி செய்து கொண்டு வாசலை நோக்கி பார்த்தாள். அங்கே வாசலில் நின்றிருந்த அந்த நபரை கண்டதும் தாரணியின் கண்கள் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போயின. வினயின் முகத்தில் கோபம் பரவியது. ஏனெனில் அங்கு நின்றிருந்தது வேறு யாரும் அல்ல. அது வேறு யாருன்னு அடுத்த பாகத்தில் பார்க்கணுன்னா மறக்காமல் ஸ்னேகா ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.